இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு மகனுக்கு முதலிரவு நடக்க கூடாதுன்னு பெத்த தாய் எப்படி சொல்றது? பெரிய வன்மம், உச்சபட்ச அயோக்கியத்தனம். சீர்வரிசை தரலன்னு உன் மேல கோவமா இருக்கேன்னு சொன்னால சீர்வரிசை கொடுத்தாச்சு. சாந்தி முகூர்த்தம் நடக்க போற நேரம் இவ ஆடி மாசம் நடத்தக்கூடாதுன்னு முதல்ல சொன்னா. அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு ஜோசியர் சொன்னாரு. அந்த பரிகாரத்தையும் அவதான் பண்ணா. அப்புறமும் ஏன் சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாதுன்னு நிக்கிறா? ஏன் அமைதியா இருக்க பத்மா? சொல்லு, ஏன் சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாதுங்கிற? அப்ப எல்லாமே உன் தோண்டுதல் தானே? மாயா, போதும் மாயா, நீ அவளுக்காக பேசாத. இத பாரு, நாங்க எல்லாருமே உனக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறோம். நீ எங்க பக்கம் நில்லு, நல்லவங்க பக்கம் நில்லு. தமிழ்செல்வி, இவங்க கிட்ட எல்லாம் நான் பேசி பார்த்துட்டேன். இவங்க எல்லாருமே அத்தைய புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட கேக்குறேன், என் அத்தைய அரெஸ்ட் பண்ணாம விட முடியுமா, முடியாதா? நான் மாயாவாவோ இல்ல இவங்களோட மருமகளாவோ பேசல. நான் ஒரு லாயர்னு உனக்கு தெரியும். நீங்க சட்டப்படி உங்க கடமையை செய்யறதா சொல்றீங்க. நானும் நியாயப்படி தர்மப்படி ஏன் கடமைகளை செய்யணும். முதல்ல இந்த மாதிரி கேஸ ராத்திரி நேரத்துல ஒரு லேடிய அரெஸ்ட் பண்ணிட்டு போறது சரியான கொஞ்சம் யோசிங்க. அவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா அவங்களுக்கு தகவல் சொல்லணும். அவங்கள ஸ்டேஷனுக்கு வர சொல்லணும். அவங்க ஸ்டேஷனுக்கு வரலனா மட்டும்தான் நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது இல்ல. இந்த நேரத்துல அரெஸ்ட் பண்ணிட்டு போறீங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? என் அத்தைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் விடவும் மாட்டேன். அப்போ உங்க அத்தை மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்றியா மாயா? தப்பு இல்லைன்னு நான் சொல்லல, தப்ப சரி பண்ணலான்னு சொல்றேன். அத்தைக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலான்னு சொல்றேன். அதுக்கு இவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதுதான் தீர்வு கிடையாது. தயவு செஞ்சு என் அத்தைய விட்டுடுங்க. எதா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், பிளீஸ்.